கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறையுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஈஸ்வரன் அவர்கள் வந்திருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்குக்கு வந்தால் சீமான் ஈரோடு கிழக்குக்கு வந்தால் நாங்கள் வந்து இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம் மிக பெருசாலாம் பேசுனாங்க. ஆனால் அண்ணன் வந்து ஈரோடு கிழக்கில் மிக காட்டமான சில உரைகள்லாம் நடத்திட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க உங்களுக்கு என்ன மாதிரி நெருக்கடியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க? ஆளுங்கட்சி பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நாம் தமிழர் கட்சி வாக்கு சேகரிக்கிறதையே தடுக்கணுங்கிற நடவடிக்கையை தான் வந்து தொடர்ந்து ஆளும் வர்க்கத்தின் மூலமாக, அதிகார வர்க்கத்தின் மூலமாக, அந்த அதிகாரிகள் மூலமாக அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் ஏவுறாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அனுமதி கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. அனுமதிக்கு முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அனுமதி கேட்கணுங்கிறாங்க. நாம் 4 நாளைக்கு முன்னாடியே அனுமதி கேட்டுறோம். அவங்க கேட்குற 48 மணி நேரம் சொல்கிறேன், 4 நாளைக்கு முன்னாடி அனுமதி கேட்குறோம். 4 நாளைக்கு முன்னாடி அனுமதி கேட்கும்போது வந்து கொடுக்குறோங்கிறாங்க. 4 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அனுமதி இல்லைங்கிறாங்க. அப்போ அடுத்த நாள் போய் அனுமதி கேட்கும்போது 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்டுக்கணுங்கிறாங்க. இந்த மாதிரி மாறி மாறி பேசி ஏதாவது ஒரு வகையில் நம்மளை வந்து வேலை செய்கிற தடுக்கணுங்கிற முயற்சிக்கிறாங்க. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஆளுங்கட்சியோட தோல்வி பயம்தான். ஏன்னா ஆளுங்கட்சி எந்த வேலையுமே வந்து இது வரைக்கும் வந்து செய்யலை அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி எதிர்கட்சியாக அதிகாரத்தில் இல்லைனால் கூட எதிர்கட்சியோட வேலை முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆளுங்கட்சி எந்த ஒரு செயலையும் இது வரைக்கும் வந்து செய்யலைங்கிறத பட்டவர்த்தனமாக ஆதாரத்தோடு நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் உட்பட அத்தனை பேருமே எடுத்து வெளியே சொல்கிறதுனால பொதுமக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுது. இதன் மூலமாக எங்கே நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு வந்து ஆளுகின்ற திமுக வந்து தள்ளப்பட்டுருச்சு. அதனால் அவங்க முடிஞ்ச அளவுக்கு என்னென்னா அவங்க பரப்புரைக்கே வர்றதில்லை. இரவில் போய் திருட்டுக்கோழி பிடிச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாக்கு சேகரிக்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி முழுக்க முழுக்க வெளிப்படையாக ஜனநாயக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வாக்கு சேகரிக்காக வந்து மக்களை சந்திக்கிறதுக்காக தொடர்ந்து காலையிலேருந்து மாலை வரைக்கும் வந்து தொடர்ந்து வந்து போய்கிட்டே இருக்கிறோம். இதை தடுக்கிறதுக்கு அவங்களால என்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்கிறாங்க. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க பெரியார்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் அவங்க வந்து சொன்னதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இதை செஞ்சு வந்து மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்க போகிறோம் அப்படின்னு இது வரைக்கும் எங்கேயுமே செய்யவும் சொல்லவும் இல்லை, அந்த மாதிரி வாக்கு சேகரிக்கவும் இல்லை. ஏதோ இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பெரியார் பிம்பத்தை வச்சு குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதை அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா சமட்டி வச்சு ஒரே அடியை அடிச்சு நொறுக்கிட்டாரு. இப்போ அதுவும் இல்லைன்னு ஆன உடனே வந்து ஐயோ இதுன்னு ரொம்ப குமர்றாங்க. அதோட வெளிப்படையே வந்து தெரியுது. அதன் வச்சு வந்து பார்த்திங்கன்னா மீடியாக்கள்லேயும் வந்து தவறான செய்திகளை பரப்பி நாம் சொல்லாத சொன்ன மாதிரியும் அண்ணன் வந்து ஒரு செய்தி வந்து சொன்னாங்க, ஆனால் அண்ணன் சொன்ன செய்தியை வந்து மாற்றி இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாருன்னு அவங்க ஒரு வெட்டி விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்மளை வந்து வெளிப்படுத்தக்கூடாதுங்கிறத அவங்க வந்து தடுக்கிறதுக்கு பல வகையில வந்து முயற்சிக்கிறாங்க. இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் மனோகரை பற்றி வந்து அண்ணன் வந்து தவறாக பேசினார்ன்றது தான் வந்து அதிகமாக வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணா என்ன நடந்தது களத்தில்? அதாவது கார்த்திக் மனோகர் பற்றி வந்து செய்தியாளர் வந்து கேட்குறாங்க. அவங்க தொடர்ந்து அவங்க கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தம்பி வந்து புரியாத தெரியாமல் வந்து பேசிகிட்டு இருக்காருங்கிற செய்தி வந்து சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப செய்தியாளர்கள் கேட்கும்போது அந்த பிக்காளி பையனை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிக்காளி பையன்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இவங்க கெட்ட வார்த்தை பேசுன மாதிரி திருச்சி வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பல ஊடகங்கள் ஆளுங்கட்சியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஒரு சில ஊடகங்கள் வந்து வேறு கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆளுங்கட்சிக்கிட்ட ஆதாயம் பெற்றுக்கொண்டோ அல்லது ஆதாயம் பெறும் நோக்கத்திலோ நம்மளுக்கு எதிராகவும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் வந்து தவறான செய்திகளை திட்டமிட்டு பரப்புகிறாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியை காட்டாத இந்த ஊடகங்கள் நம்மளை பற்றி பொய்யான செய்திகளை வந்து பரப்புகிறாங்க. ஆனால் இது பூரா பொய்யான செய்திகள் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு தெரியும். பொதுமக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. இவங்க என்ன பொய் செய்தி பரப்புனாலும் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை இவங்களால தடுக்க முடியாது. இவங்க வந்து இப்போ வந்து பரப்புறதே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அதாவது என்ன சொல்கிற ப்ளஸ் பாயிண்ட் தான். இதை வந்து நம்ம வந்து அவங்க ஆண்டி செய்தி வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு வந்து சாதகமாக தான் மாறும். அதற்கான செய்தியாகத்தான் இப்போ வந்து கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காசி ஆனந்தனையும் நெடுமாறன் ஐயாவையும் கூப்பிட்டு வந்து ஊடகங்களுக்கு முன்னாடி தலைவர் வரப்போறாருன்னு சொல்லி ஒரு செய்தியை பரப்புனாங்க. அப்புறம் தலைவரின் மகள் வந்துட்டாங்க அப்படின்னு செய்தியை பரப்புனாங்க. இப்போ செந்தமிழன் சீமான் ஈழத்துக்கே போல தலைவரே பார்க்கல, அது சித்தரிக்கப்பட்ட ஒரு ஓவியம், அதை நாங்கள் தான் செஞ்சு கொடுத்தோம், அவர் முழுக்க முழுக்க ஏமாத்து வேலை செய்கிறாரு அப்படின்றத பற்றி பேசுனாங்க. இது வந்து இவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியது அந்த தலைவரை வந்து அண்ணன் பார்க்கலன்றதுனால நாம் தமிழர் கட்சிக்குள்ளார ஏதாவது சங்கடங்களோ மன வருத்தங்களோ இல்லை கடந்த காலங்களில் வந்து பெரியாரை பேசுனதுமே 10 பேர் வெளியே போயிட்டான்னு சொல்லி ஊடகங்களில் செய்திகள் வந்துச்சு. இப்போ அண்ணனை வந்து பார்க்கல அப்படின்னு சொன்னதுனால தலைவர் அண்ணன் சந்திக்கலன்னு சொன்னதுனால கட்சிக்குள்ள ஏதாவது சலசலப்பு ஏதாவது ஏற்படும்? அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அண்ணன் போய் சந்திச்சது சந்திக்கல அப்படிங்கிறத பற்றிய முழு விவரம் நம்ம தம்பிகள் அனைவருக்கும் வந்து தம்பி தங்கைகள் அனைவருக்கும் தெரியும் புரியும். அதனால அதில் இருக்கிற யாரும் அப்படி வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. இது வரைக்கும் அப்படி யாரும் இல்லை. ஆனால்
பெரியார் சொன்னதுக்காக போகணும்னு சொன்னவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பெரியார் சொன்னதுக்காக போனவங்கல்ல, இங்கிருந்து நிறைய தவறுகள் பண்ணினாங்க. அதனால வந்து கட்சியிலேருந்து அவங்க பேரில் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது. அவங்க நேரம் பார்த்துக்கிட்டு அதாவது உள்ளே வந்து சைலண்டாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. நேரம் பார்த்து இதை ஒரு காரணமாக வச்சு, இது வந்து கட்சி அவங்கள வெளியே அனுப்பாமல், சரி வந்து இனிமேல் நீ தப்பு பண்ணக்கூடாதுங்கிற மன்னிச்சு உட்கார வச்சுருந்தாங்க. இவங்க இதை பயன்படுத்தி என்னென்னா பெரியார் வந்து சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு, அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட ஏதோ ஆதாயம் பெறும் நோக்கத்தில் அல்லது ஆதாயம் பெற்றுக்கொண்டோம். அந்த ஆதாயத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கட்சியிலிருந்து வந்து போன, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசை வார்த்தை காட்டி நிறைய பேர்த்து கூட்டிகிட்டு போய்க்கிறாங்க. அவங்க போன சமயத்தில் வந்து எனக்கு கூட ஒரு பொறுப்பாளர் வந்து கூப்பிட்டாங்க. நீங்கள் வந்து இங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வந்துருங்க கம்முன்னு, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லி கூப்பிட்டாங்க. இது வந்து என்னென்னா, இப்போ இங்கேருந்து போன அந்த நபருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டே என்னென்னா, நாம் தமிழர் கட்சி எப்படியாவது உடைச்சிரு, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து வெளியில் கொண்டு வரதுக்கான வேலைப்பாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட்டு. அதை அவர் செய்கிறாரு. ஆனால் அதை அவர் எப்படி செய்கிறாரு பாருங்க. 3000 பேர் வந்து சேர்ந்ததாக வந்து ஒரு செய்தி வந்து பரப்புனாங்க. அந்த 3000 பேர் சேர்ந்ததாக பரப்பின செய்தியில் 30 பேர் கூட நாம் தமிழர் கட்சியிலேருந்து போனவங்க இல்லை. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து எனக்கே ஒருத்தர் வந்து புகார் பண்ணாங்க. கோவையிலேருந்து ஒரு பொறுப்பாளர் வந்து வெளியே போகிறாங்க. அவர் வெளியே போகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் வந்து ஆஸ்திரேலியாவில், அதாவது வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இவர் பட்டா மாறுதலுக்காக வந்து 1,50,000 ரூபா என்கிட்ட பணம் வாங்கிட்டாரு. எதுக்குங்க? பட்டா மாறுதலுக்கு 1,50,000 ரூபா பணம் வாங்கிட்டாரு. ஆனால் பட்டா மாறுதலுக்கு எவ்வளோ செலவு தெரியுங்களா? வெறும் 60 ரூபா தான். இசேவை மையத்தில் விண்ணப்பிச்சிங்கன்னா 7 நாள்லேருந்து 15 நாள் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. வெறும் 60 ரூபா கட்டணத்தில் வாங்க வேண்டிய பட்டா மாறுதலுக்கு 1,50,000 ரூபா வாங்கியிருக்காரு. அந்த நபர் வெளியில் போயிட்டார். சரிங்களா? அவர் வந்து கட்சி பற்றி தவறாக வந்து சொல்லிட்டு வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனார். அவர் முதலே சேர்ந்துட்டாரு. அவரெல்லாம் வந்து மறுபடியும் சேர்ந்ததை வந்து இப்போ கணக்காட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த பரப்புரை அத்தனை வந்து திராவிட கட்சிகளோட பரப்புரை முழுக்க முழுக்க பொய்யான பரப்புரை. ஏன்னா அவங்ககிட்ட எதுவுமே உண்மை இல்லை. அப்புறம் அண்ணன் வந்து இது வரைக்கும் பல லட்சம் கேள்விகள் கேட்டிருக்காரு. அந்த அண்ணன் கேட்ட பல லட்சம் கேள்விகளை ஒரு சில 10 கேள்விக்கு கூட வந்து பதில் கொடுக்கறதுக்கு தெம்பும் திராணி இல்லாத இந்த திமுக அரசு, திமுக ஆட்சியாளர்கள் நம்மக்கிட்ட வந்து என்ன குறை இருக்குன்னு வந்து பார்த்துட்டு இல்லாத வரையும் இருக்கிற மாதிரி வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குது, ஊடகம் அவங்க கையில் இருக்குது. அதை பயன்படுத்தி தவறான செய்திகளை முழுக்க முழுக்க வந்து மக்களுக்கு பரப்புகிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்களோட ஒரு தரப்பு மட்டும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கல. இப்போ வந்து நம்ம தரப்பும் வந்து போக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து இப்போ ஊடகங்கள் தான் காட்ட மறுத்தால் கூட இப்போ இது இணைய ஊடகங்கள் நிறைய வந்துருச்சு. இப்போ வந்து எல்லாருமே வந்து கைபேசி வச்சுக்கிறாங்க, எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்களே வந்து எங்கப்பம் குதிரைக்குள்ளைங்கிற மாதிரி இவன் சொன்னது பூரா பொய்ங்கிறத இவனுங்களே வந்து வெளிப்போட்டு காட்டிட்டாங்க. அதனால வந்து ஸ்டாலின் வந்து அவர் வந்து இந்த 5000 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகம் தமிழர்களிடத்தில் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு புத்தகத்தை வெளியிட்டாரு. தமிழர்கள் வந்து அன்னைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்புகளை உருக்கக்கூடிய ஆலைகள்லாம் வைத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அவர் தமிழர்னு பேசக்கூடியவர் ஏன் திராவிடன்ற அந்த பிம்பத்துக்குள்ளார பேசாமல் தமிழர்னு பேசுறாருன்றது ஒரு கேள்வி. அதே இடத்துல வந்து நான் வந்து சீமானியோ இல்லை நாம் தமிழர் கட்சியை பற்றி பேச மாட்டேன், நான் வந்து அவங்களுக்கு முகமும் அடையாளமாக வந்து நான் என்னோட வாய் வழியாக வந்து நான் கொடுக்க மாட்டேன்றதை அவர் சொல்றாரு. இது என்னவா நீங்க பாக்குறீங்க? அதாவது என்னங்கன்னா, அவர் வந்து நம்மளுக்கு முகமும் அடையாளம் கொடுக்க வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை. அந்த இடத்துல நாமளும் இல்லை. ஏன்னா இப்போ நாம தான் அவருக்கு முகமும் அடையாளம் கொடுக்க வேண்டிய நெருக்கடியில் அவரை கொண்டு வந்து நிறுத்திட்டோம். ஏன்னா இப்போ வந்து பெரியாருங்கிற பேரை இப்போ அண்ணன் உச்சரித்ததன் மூலமாக, பெரியாரோட பிம்பத்தை உடைத்ததன் மூலமாக இப்போ வந்து அவங்களோட அடையாளம் வந்து கேள்விக்குறியாகி போச்சு. அதோட வெளிப்பாடு அவங்க என்ன பேசுகிறோம், என்ன செய்யறோம் தெரியாமல் ஒவ்வொரு செய்திகளும் வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுங்க, அவங்க கேட்குறாங்க, நாங்கள் திமுகவை தொடங்கின அதன் நிறுவனர் வந்து நாம் தமிழர் கட்சியை கலைச்சிட்டு அவர் திமுகவில் சேர்ந்து அவர் திமுகவோட அமைச்சராக இருந்தார். கட்சியை கலைக்கப்பட்டுச்சு, கட்சி பேரை வந்து தவறுதலாக சீமான் பயன்படுத்துறாரு. அதை நாங்கள் வந்து வழக்கு போட்டு கட்சி சீமானுக்கே இல்லாமல் ஆக்க போகிறோம் அப்படின்றது வந்து அவங்க சொல்கிறாங்க. அந்த சொல்கிற நபருக்கு அவ்வளவுதான் விவரம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஐயா நம்மளோட நாம் தமிழ் கட்சி நிறுவனர் ஐயா சிபா ஆதித்தனார் அவர்கள் என்ன பண்ணினாங்கன்னா, திமுகவுக்கு போனாங்க, அங்கே வந்து இருந்தாங்க, அதெல்லாம் உண்மைதான். போகும்போது அவர் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்னா, இவங்கள மாதிரி இப்படி கலைச்சிட்டு போகல, இவங்க சொல்கிற மாதிரி வந்து கட்சி கலைச்சிட்டு போகல. நாம் தமிழர் கட்சி தொடங்குனது அப்படியே தான் இருக்குது. ஆனால் வந்து இப்போதைக்கு அதை மௌனித்து வச்சுட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை அப்படியே விட்டுட்டு வந்து அங்கே வந்து போயிட்டாங்க. அவர் போனதுனால இந்த கட்சி செயல்படாமல் அமைதியாக இருந்தது, அவ்வளோதானுடைய கட்சி அவருக்கு கலைக்கவே இல்லை. இப்போ அந்த கட்சி வந்து அண்ணன் சீமான் வந்ததுக்கப்புறம் வந்து அதை திரும்பவும் வந்து நாங்கள் அந்த கட்சியை வந்து பயன்படுத்துகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஐயா சிபா ஆதித்தனார்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஏன் வந்து கட்சி கலைக்காமல் இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் வந்து கட்சி கலைக்கல, ஏன் அப்படின்னா எனக்கு பின்னாடி வரக்கூடிய வழியாக வரக்கூடிய சந்ததிகள் இதை வந்து எடுத்துகிட்டு போவாங்க, அதற்காக நான் விட்டுட்டு போகிறேன்னு வந்து அவர் சொல்லியிருக்கார், பதிவு பண்ணியிருக்கார். இதெல்லாம் தெரியாத அரைகுறையாக இருக்கக்கூடிய ஒரு
ஒரு சில மூதேவிகள் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது என்ன, ஒரு விளம்பரத்துக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரியார் பித்தர்கள், பெரியார் பைத்தியங்கள். அவர் வந்து அவர் சொன்னதை வந்து வெளியே வந்து இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னதைவே ஏற்றுக்க முடியாத இவங்க வந்து சொல்கிறத நாம் எப்படி வந்து ஏற்றுக்கிறது? இப்போ அவர் இப்போ இத்தனை எல்லாம் சொல்லக்கூடியங்க, இப்போ அந்த பெரியார் வந்து இதெல்லாம் சொல்லலை இங்கே நிரூபிக்க முடியுமா? இப்போ நாம் சொல்கிறோம், இப்போ ஒருத்தர் வந்து வழக்கு தொடுக்குறாங்க அப்படின்னா நான் வந்து அந்த தப்பு செய்யலின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் இல்லையா? அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்கணுமல்ல. நாம் சொல்கிறோம் இவர் வந்து பெரியார் இதெல்லாம் பேசியிருக்காருன்னு ஆதாரத்தை கொடுக்குறோம். இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய நம்ம தான் விடுதலை பத்திரிகையில் வந்து இந்த தேதியில் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு எழுதியிருக்காருன்னு காட்டுறோம். நீ வந்து இல்லைன்னு சொல்லி கொண்டு வந்து காட்டு, ஆதாரத்தை காட்டு. அதை விட்டு போட்டு நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு நீ வேற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேள்வி நாங்கள் சொல்கிறோம். அது இல்லாமல் பொய்யான ஒரு கேள்வியே இல்லாத ஒரு கேள்வி கேட்டு 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 என்னென்னா நான் வந்து அது செய்யலை, நான் வந்து அது செய்யலை அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற ஒழிய நீ செய்யலைங்கிறதுக்கான ஆதாரத்தை காட்டு. நாங்கள் தான் நீ செஞ்சின்னு ஆதாரத்தை காட்டிட்டுமே. இல்லை, தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய மக்களுக்கான நலத்திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறாரு, எதிர்க்கிறாரு. இது என் மண்ணுக்கும் மக்களுக்குமான திட்டங்கள் அல்ல, இது என் மண்ணை நாசகாரம் செய்யக்கூடிய திட்டங்கள்னு சொல்லி பகிரங்கமாக பேசுகிறார். இப்படி தொடர்ச்சியாக பண்ணும்போது இங்கே வந்து மக்கள் தொகை அதிகரிக்குது, ஏழை எளிய மக்கள் வந்து படித்து முடித்து வேலை இல்லாத சூழல் இருக்குது. இப்படி அரசு கொண்டு வரக்கூடிய நலத்திட்டங்களை எதிர்த்துக்கிட்டே இருந்தால் அப்போ மக்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடல. அப்போ இந்த இடத்துல வந்து மத்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாட்டை ஏற்க வேண்டியது வருது இல்லை? அதாவதுங்க இந்த இடத்துக்கு ஒரு திருத்தம். நீங்கள் சொன்னதில் என்னென்னா மக்களுக்கான நலத்திட்டம் சொன்னீங்க. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு நாளும் மக்களுக்கான நலத்திட்டங்களை எதிர்த்ததே கிடையாது. எதிர்த்ததாக வந்து சரித்திரமே இல்லை. அண்ணன் எதிர்த்த திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கான நாசகார திட்டங்கள். நாசகார திட்டங்களை தான் முழுக்க முழுக்க வந்து அண்ணன் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நலத்திட்டங்கள், மக்களுக்கான நலத்திட்டங்கள் கொண்டு வரும்போது எந்த காலத்துலையும் வந்து அண்ணன் எடுத்ததே இல்லை. இப்போ வந்து டங்ஸ்டன் அதுவாகட்டு, தேனி மாவட்டத்தில் வந்து அந்த அணு உலை க்கான ஆராய்ச்சி மையம் அமைக்கிறதாகட்டு, இது மாதிரி வந்து இப்போ இங்கே அணு உலை ஆகட்டு, மீத்தேனின் இது போன்ற பல்வேறு மக்களுக்கான இப்போ கெயில் எரிவாயு திட்டம். அதாவது கெயில் எரிவாயு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து வெளியில் வேறு மாநிலத்துக்கு போகுது. கேரளாவிலேருந்து வரக்கூடிய அந்த குழாய் முக்கியமான பிரதான சாலை வழியாக வந்துக்கிட்டு இருக்குது கேரளாவிலேருந்து. அடுத்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கர்நாடகா போகணும். கர்நாடகாவுக்குள்ளே போகும்போது அதே மாதிரி பிரதான சாலை வழியாக தான் போகுது. ஆனால் தமிழகத்துக்குள்ளே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட நஞ்சை நிலத்தை நெஞ்சை பிளந்த மாதிரி நடுவில் தான் கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த நடுவில் கொண்டு போகும்போது கூட இவங்க என்ன வந்து பண்ணுறாங்க, அதில் போகும்போது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு கசிவு ஏற்பட்டு அதனால் பாதிப்பு வந்தால் அதற்கான முழு பொறுப்பும் அந்த நிலத்துக்காரன் தான் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்குற வரைக்கும் வந்து கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க அந்த நிலத்துக்காரங்கிட்ட போய் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அதில் தண்ணி கொண்டு போகிறோம்னு கேட்குறாங்க. இப்போ தண்ணி கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு நிலத்தில் வந்து கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க விவசாயி, சரி பரவாயில்ல போச்சுன்னா நம்மளுக்கு வந்து பக்கத்தில் வந்து ஈரப்பசை கிடைக்கும், அதனால நம்ம ஏதாவது விவசாயம் வந்து பண்ணலாங்கிற நப்பாசையில் வந்து சரின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அரசாங்கம் வந்து மக்கள்கிட்ட கேட்குறதே முழுக்க முழுக்க நீங்கள் வந்து ஏன் பத்திரமா எழுதி வாங்கலை? நீ பத்திரமா வந்து தமிழில் எழுதி வாங்கியிருந்தா அவன் வந்து இதை படித்து பார்த்துருந்தானா கையெழுத்து போட்டிருப்பானா? அப்போ நீ வந்து மக்களுக்காக அரசாங்கம் நடத்துறியா, இல்லை உனக்காக மக்கள் இருக்காங்களா? மக்களோட நலனுக்காக நடக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தில் முழுக்க முழுக்க மக்கள் நலத்தை தவிர்த்துட்டு உன் குடும்ப நலம், உன்னை சார்ந்து இருக்கிறவனோட நலம், உனக்கு பிச்சை போடுறவனோட நலத்தை மட்டும் நீ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீ என்ன ஆட்சி நடத்துகிற? யாருக்காக ஆட்சி நடத்துகிற? நீ எங்கே ஆட்சி நடத்திட்டு இருக்கிற? என்ன நோக்கத்தில் நீ நடத்திட்டு இருக்கிற? இதையெல்லாம் வந்து கேட்க போனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த நாசகார திட்டங்களை கொண்டு வரதை வந்து அண்ணன் தடுக்க போனால் நீங்கள் மக்களோட நலத்திட்டங்களை தடுக்கிறாருன்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை, பொய்யான பிம்பத்தை வந்து மக்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா திருச்சியோடைய ஐபிஎஸ் அதிகாரி திரு வருண்குமார் வந்து பதிவு பண்ணுறாரு. அதாவது செந்தமிழன் சீமான் வந்து திரள் நிதி மூலமாக தான் தன்னுடைய சுய பொருளாதாரத்தை வந்து பாதுகாத்துக்கிறாரு. திரள் நிதின்னு சொல்லி கட்சியோட பணங்களை வச்சு தான் வந்து அவரோட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்திக்கிறாரு, மக்களை வந்து ஏமாத்துறாரு, மக்களிடத்துல இருந்து திரள் நிதி திருடக்கூடிய நபராக இருக்கிறாருன்னு சொல்லி அவர் அவதூறு வந்து பரப்பிட்டே இருக்காரு. ஏன் இதை சார்ந்து நாம் தமிழர் கட்சியில் எந்த ஒரு வழக்கும் யாரும் பதிவு பண்ணாமல் அவர் வந்து அண்ணன் தவறாக பேசிட்டாரு, அண்ணன் கூட கிளைகளாக இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் தமிழர்கள் எல்லாரையும் வச்சு அவர் மேலே அவதூறு பரப்பிட்டாங்க அப்படின்லாம் வந்து அவர் நிறைய குற்றங்களை சுமத்தும் போது அவர் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ஏன் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து எந்த ஒரு வழக்கம் அவர் மீது பதிவு பண்ணாமல் இருக்கீங்க? அது வந்து அண்ணா தான் வந்து முடிவு பண்ணணுங்க. ஆனால் இந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரள் நிதி திரட்டை பற்றி பேசுறதுக்கான தகுதியோ யோக்கியதையோ அவருக்கு வந்து கிடையாது. ஏன்னா இந்த திரள் நிதி எங்கள் நாம் தமிழர் கட்சியோட உறவுகள் அத்தனை பேரும் விருப்பப்பட்டு கட்சி வளர்த்தணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் வந்து வெம்பாடுபட்டு கொடுக்கக்கூடிய நிதி. இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொடுத்துருக்காரா? ₹1 கொடுத்துருக்காரா? இவர்கிட்ட போய் நாங்கள் பிச்சை எடுத்துருக்கிறோமா?
நாங்கள் வந்து இந்த திரள் நிதி திரட்டி இதன் மூலமாக நாங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்களில் பயனடையக்கூடியது இவரோட குடும்பமும் நாளைக்கு இவரோட குழந்தைகளும் பயனடையும். அவரோட குழந்தைகளுக்கும் நாளைக்கு பயனடையும் போது நாங்கள் வேண்டாம்னு சொல்ல போகிறோமா? இல்லை இதன் மூலமாக இவரே வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காருன்னா நாங்கள் வந்து அவர் கொடுக்கூடாதுன்னு சொல்ல போகிறோமா? அது கிடையாது. முதல்ல அவர் வாங்குற சம்பளத்துக்கு அரசாங்கத்துக்கிட்ட அவர் டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றுட்டாரு. டிஐஜியாக பதவி உயர்வு பெற்ற பின்பு அவர் வருஷத்துக்கு வாங்கக்கூடிய பல லட்ச ரூபா சம்பளத்துக்கு அவர் ஒழுங்காக வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்காக செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். அதை ஒழுங்காக செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் தேவையில்லாத வேலைகளை செய்தாருன்னா நாங்கள் அண்ணனோட அனுமதியோட நாம் தமிழர் கட்சியின் கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை சார்பாக இதுக்கு வந்து சரியான எதிர்வினையாற்றி அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாங்குற சம்பளத்துக்கு செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்யாமல் அவர் வந்து அந்த பொறுப்பேற்கும் போது எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு மாறாக, அதாவது என்ன உறுதிமொழி? நான் வந்து இந்த வேலையில் சேர்ந்தவுடன் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் சாதி மத இன சொந்த விருப்பு வெறுப்பு எந்த பாகுபாடும் இல்லாமல் நடுநிலையாக நின்று செயல்படுவேன் அப்படின்னு எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு மாறாக ஆளுங்கட்சியிடம் ஏதோ ஆதாயத்தை அதாவது இவர் வாங்குற சம்பளத்துக்கு மேலே கூடுதலாக ஆளுங்கட்சியிடமோ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அடிவர்டிகளிடமோ ஏதோ ஆதாயத்தை பெற்றுக்கொண்டோ அல்லது ஆதாயத்தை பெரும் நோக்கிலோ அவர்களுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சிக்கு திட்டமிட்டு எதிராக செயல்படுறாங்கிறத வெளிப்படுத்தி அவரை வந்து இந்த பொறுப்பில் இருந்து தூக்க வேண்டிய நெருக்கடிக்கு எங்களை தள்ள வேண்டாங்கிறத இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிறோம். அதோடு மட்டும் இல்லை, அவர் வந்து உண்மையிலேயே டிஐஜியா இருந்தா, உண்மையிலேயே அவர் காக்கி சட்டைக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்குறாருன்னா, உண்மையிலேயே அவர் இருக்கக்கூடிய அந்த டிஐஜி பொறுப்புக்கு தகுந்த நபராக நடக்கக்கூடியவராக இருந்தா அவர் அந்த டிஐஜி சரகத்துக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலையங்களையும் பொய் புகார் பதிவு பண்ணாமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. அந்த பொய் புகார் பதிவு பண்ணாமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கைக்கு முக்கியமாக அவர் யார் புகார் கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அந்த புகார்தாரர்கிட்ட கட்டாயமாக பிரமாண வாக்கு மூலம் எழுதி வாங்க சொல்லுங்க. அந்த பிரமாண வாக்கு மூலம் எழுதி வாங்குறதோடு இல்லாமல் யார் அந்த பிரமாண வாக்கு அந்த புகாரை கொடுக்குறாங்களோ அந்த புகார்தாரரை புகாரை வாங்கக்கூடிய அந்த காவல் அலுவலர் அதிகாரி அந்த முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லக்கூடிய எஃப்ஐஆரில் பதிவு பண்ணும்போது இந்த பிரமாண வாக்கு மூலத்தை பதிவு பண்ண சொல்லுங்க. என்ன அந்த பிரமாண வாக்கு மூலம் அப்படின்னா, பிரமாண வாக்கு மூலங்கிறது ஒருவர் புகார் கொடுக்குறாருன்னா அந்த புகாரை முழுமையாக எழுதி அந்த புகாருக்கு கீழே கடைசியாக மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து விவரங்களும் உண்மை என நிரூபிக்கும் கடமை இந்திய சாட்சிய சட்டம் 101 மற்றும் 105 படி எனக்கு உள்ளது என்பதை நான் அறிவேன் என்றும் அதை நிரூபிக்க முடியாமல் எதிரி விடுதலையாக நேருமானால் இந்திய தண்டனை சட்டம் 211 கீழ் நீதிமன்றத்தால் வழங்கக்கூடிய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்வேன் என்றும் இந்திய சாட்சிய சட்டம் 70 கீழ் இதன் மூலம் பிரமாணமாக கையொப்பமிடுகிறேன் அப்படின்னு எழுதி அந்த பிரமாண வாக்குமூலத்தை முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்தாச்சுன்னா, ஒருவேளை புகார் கொடுத்தும் பொய் புகார் பதிவு பண்ணியிருந்தா அந்த புகாரை எஃப்ஐஆராக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்த அந்த காவல்துறை அலுவலர் அதிகாரியும் தண்டிக்கப்படுவார். இப்போ எங்காவது ஒரு பக்கம் பொய்யான புகார் யாராவது கொடுக்க முடியுமா? இந்த தவறான திருட்டு நபர்களுக்கு, அயோக்கிய பயல்களுக்கு, பிக்காளி பயல்களுக்கு உதவி பண்ற காவல் அலுவலர் அதிகாரிகள் பொறுப்பில் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. ஏன்? இவர் உண்மையிலேயே அந்த காக்கி சட்டைக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஐயா டிஐஜி மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய மேன்மை மிகு ஐயா வருண்குமார் அவர்கள் முடிந்தவரை அவர் இனிமேல் நாம் தமிழர் கட்சியை பற்றும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை பற்றியும் பேசுவதை குறைந்தபட்சம் ஒரு மாதத்துக்கு நிறுத்திவிட்டு அந்த அவர் இருக்கக்கூடிய திருச்சி டிஐஜி சரகத்துக்குட்பட்ட அனைத்து காவல் நிலையங்களும் ஒரு மாசத்துக்கு பொய் புகாரை பதிவாகவில்லை என்பதை அவர் உறுதிப்படுத்தட்டும். அவர் உறுதிப்படுத்திவிட்டு இதையெல்லாம் கேட்கட்டும். அப்படி இல்லாமல் இவர் மீண்டும் இந்த வேலையை செய்கிறார் என்றால் நாங்கள் மீண்டும் தெரிவிக்கிறோம், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் அனுமதியோடு அவர்களின் ஆலோசனையின் பேரில் இவர் மேல் நாங்கள் சட்டப்படி கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் களத்தில் இருக்கிறீங்க. கடந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஊரவே வந்து காலி பண்ணி ஒதுக்குப்புறமான பகுதியில் வந்து கூடாரங்கள் அமைத்து குடியிருக்க வச்சு அங்கே காணொலிகள் போட்டு உணவுகளை கொடுத்துட்டு மக்களை ஊருக்குள்ளே வரவிடாமல் வச்சு தேர்தலை நிறைவுபடுத்தினாங்க. இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கு? அதாவதுங்கய்யா, போன முறை ஏன் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணினாங்க அப்படின்னா 2 ஆண்டு இருந்ததுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டது. அதுக்காக வந்து கடுமையாக வந்து செலவு பண்ணாங்க. எல்லாம் வந்து பண்ணி, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு தேர்தல்
விதிமுறைங்கிறது அந்த திராவிட கட்சிக்கு திராவிட கட்சிக்கு போன முறை வந்து தேர்தல் விதிமுறைங்கிற ஒரு இதே இல்லாத அளவுக்கு வந்து பண்ணினாங்க. நம்மளுக்கு மட்டும்தான் தேர்தல் விதிமுறை கடைபிடிச்சாங்க. இந்த முறை அவங்க ஏன் பண்ணல அப்படின்னா, இந்த முறை நாம் இதில் எவ்வளவு செலவு பண்ணாலும் எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு வருடத்தில் திரும்ப வந்து தேர்தல் வந்துரு, மறுபடியும் அப்போ செலவு பண்ணணும். அதனால இப்போ வந்து பண்ணுற செலவு வந்து நிறுத்திட்டு இறுதியாக செலவு பண்ணிக்கலாங்கிறதுக்காக இப்போ செலவே பண்ணல. அதனால இப்போ அவங்க எப்படி செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஊடகங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பற்றி பொய்யான செய்தி பரப்புறதும், இந்த அதிகாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மூலமாக வந்து நாம் தமிழர் கட்சியை வேலையை செய்யறதுக்கு இல்லாமல், தேர்தல் பரப்புரையை செய்யறதுக்கு இல்லாமல் தடுக்கிறதுக்கான வேலையை செய்யறதுக்கும் இந்த மாதிரி மறைமுகமாக குறைஞ்ச சொற்பமான செலவுகளை வந்து செய்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த முறை தேர்தலுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. ஏன் செலவு பண்ண மாட்டாங்கன்னா, ஒரு வருடத்தில் என்ன ஆகிற போகுது அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதனால வந்து செலவு பண்ண மாட்டாங்க. முழுக்க அவங்க வந்து ஓட்டு கேட்கறதுக்கு கூட இப்போ நாங்கள் வந்து இந்த ஒரு வாரமாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். எங்கேயுமே அவங்க வாக்கு சேகரிக்கவே வரவே இல்லை. எதிரில் எங்கேயுமே தட்டுப்படவே இல்லை. போன முறை மக்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசு கொடுத்து பட்டியலை கொண்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. நாம் வீட்டுக்கு வந்து வாக்கு சேகரிக்க போனால் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. கடைசியில் பட்டிக்கு முன்னாடி வந்தெல்லாம் நாங்கள் வந்து வாக்கு சேகரித்தோம். அப்போ வந்து பட்டிக்கு முன்னாடி வாக்கு சேகரிக்கும் போது கூட அதையும் வந்து தடுக்கிறதுக்கான வேலைகள் செஞ்சு நம்ம வாக்கு சேகரிக்க வரும்போது அவங்களையெல்லாம் வேறு பக்கம் கடத்திக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் டூர் கூட்டிகிட்டு போனாங்க. இப்படியெல்லாம் வந்து வேலை செஞ்சாங்க. இந்த முறை அதெல்லாம் வந்து எதுவுமே செய்யலை. ஏன் செய்யலை அப்படின்னா, அவங்களுக்கு இந்த தடவை வந்து செய்ய வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ஒரு வருஷம் தான் இருக்குது, என்னானாலும் வந்து முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறனால அவங்க வந்து இந்த தடவை வந்து அதுக்காக செலவு பண்ண தயாராக இல்லை. அவங்களோட ஒரே பயம் என்ன, எங்கே நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றுமோ அப்படிங்கிற ஒரு அதீத பயம் இருக்குது. அதுக்கு அவங்க வந்து இந்த ஊடகங்களையும் இந்த வந்து அண்ணன் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய இந்தியாவிலேயே மிகப்பெரிய நாடக கம்பெனியான இந்த தேர்தல் ஆணையத்தையும் வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த நாடக கம்பெனின்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணுறாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் வந்து தேர்தல் விதிமுறை இருக்குதுங்க மாதிரியும், ஆளுங்கட்சிக்கு எந்த விதிமுறை இல்லைங்கிற மாதிரி வந்து அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தலில் வேட்புமனு தாக்கல் பண்ண போகிற அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஊர்வலம் போகக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் சுயேட்சை ஒரு 50 பேர்த்து கூட்டிகிட்டு ஊர்வலம் போனாங்க. அந்த ஆதாரம் இருக்குது, எங்ககிட்ட இருக்கு. இப்போ இந்த தேர்தல் ஆணையர்கள் யாருக்கு வேலை செய்கிறாங்க? ஆளுங்கட்சிக்கு வேலை செய்கிறாங்களா, இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு வேலை செய்கிறாங்களா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர்கள் யாரு? என்னைக்கோ வந்து இதே இந்த திருட்டு திமுக கட்சியால் காசு வாங்கிட்டு பொறுப்பு கொடுத்தவங்களா இருக்கு, அல்லது அவங்களுக்கு ஆதரவானங்களை போட்டவங்களா இருக்கு. இதில் இருக்கவங்க தானே அவங்க வந்து எப்படி நடுநிலையாக இருப்பாங்க? அவங்க முதல்லயே வந்து ஒரு சார்பான நிலைப்பாட்டோட தான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஆளுங்கட்சி இவங்களுக்கு என்ன தேவைனாலும் செய்து கொடுக்க தயாராக இருக்குது. இப்போ மீண்டும் நாங்கள் இந்த தேர்தல் கமிஷன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய நாடக கம்பெனியில் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் அலுவலர்கள் மேலே நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, நீ உண்மையிலேயே வேலைக்கு சேரும்போது எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு மாறாக ஆளுங்கட்சியிடம் ஏதோ ஆதாயம் பெற்றுக்கொண்டோ அல்லது ஏதோ ஆதாயம் பெறும் நோக்கத்திலேயோ ஆளுங்கட்சிக்கு முழுக்க சாதகமாகவும், ஆளுங்கட்சிக்கு தமிழகத்தில் இனி வருங்காலத்தில் ஒரே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு நீங்கள் வந்து இந்த வேலைகளை வந்து செய்கிறீங்க. நீங்கள் இந்த திமுக ஆட்சியில் மட்டும் நீங்கள் அரசு ஊழியர்கள் அல்ல, நாளைக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும், அன்னைக்கும் நீங்கள் தான் இங்கே வந்து அலுவலர்களாக இருக்கணுங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு இனி இருக்கக்கூடிய ஒரு 6-7 நாளில் ஒழுங்காக நாம் தமிழர் கட்சிக்கு விதிமுறைப்படி என்னென்ன உரிமைகள் வந்து வழங்கணுமோ அதெல்லாம் நீங்கள் வழங்கணும். அப்படி வழங்கலை அப்படின்னா உங்களை எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறத நாங்கள் இதன் வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம். மிக சிறப்பியா, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்து உங்களுடைய தெளிவுகளை கொடுத்தீங்க. மிக்க நன்றி. மகிழ்ச்சிங்க, நன்றி.